ஜமா. சின்னதாக நம்ம ஒரு கதைக்குள்ளே போவோம். கதைக்குள்ளே போயிட்டு அப்புறம் அறிவியல், அப்புறம் மெய்யியல், இந்த உலகத்தோட அண்டமகா இனி வரும் காலங்களில் மானுட குலம் எப்படி இருக்குன்றது ஆசிவக சித்தர்கள் ரொம்ப நாளாக இது சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதோட முடிவு இன்றைக்கி கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த திரைப்பட கதைக்குள்ளார நம்ம போவோம். ஜமா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த தெருக்கூத்து நாடகங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த அன்பர் எடுத்து படமாக ஒரு காவியமாக வச்சிருக்கிறாரு. ஒரு பேர் கல்யாண சுந்தரம். அதில் சேத்தன் அப்படின்ற ஒரு 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 கதாபாத்திரம் அதை வச்சுருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர். அர்ஜுனன் வேடமிட்டு தானும் ஒரு ஒரு கலைஞனாக உருவாகணும் அப்படின்ற அந்த ஒரு ஜமா தெருக்கூத்து. இது மேலோட்டமாக ஒரு விஷயம். இப்போ நாம் அறிவியலுக்குள்ளே போவோம். இனி வரும் காலங்களில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. நாங்கள் தமிழ்நாடை மட்டும் நாங்கள் வைக்கலை. ஆண் வாரிசுன்றது கிடையாதுடா அப்படின்றாங்க. ஒரு ஊருக்கோ இல்லை அந்த சுத்தப்பட்டு மொத்த கிராமங்களும் இல்லை அந்த மாவட்டமோ என்ன அப்படின்னா பெண் பிள்ளைகள் நிறைய பிறப்பாங்க. அப்போ இத்தனை பேருக்கு ஆண்களுடைய நிலைமை என்னடா அப்படின்னா ஒரே ஒரு ஆண் மகனாக பிறப்பான் அப்படின்றாங்க. அப்போ ஆண் மகனாக பிறந்தான்னா அது எப்படி இருப்பான்? மூன்றாம் பாலினத்தவனாக இருப்பான். அப்படியே அவனுக்கு ஒரு வாரிசு, ஒரு திருமணம், ஒரு பிள்ளை பேர் இருந்தாலும் மலட்டுத்தனமாகத்தான் அவனது பூத உடல் இந்த மண் உருவாக்குண்டா அப்படின்றாங்க சித்தர்கள். இனி வரும் காலங்களில் பிள்ளை பேர் என்பது கிடையாது. ஆண்மகனாக தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே மலட்டுத்தன்மை இருக்கும். ஒரு குழந்தை பேர் உருவாவதுக்குண்டான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் உடலில் பஞ்சபூத இயக்க சுழற்சி முறை சக்தி இருக்காதுன்றாங்க. இப்போ நம்ம அப்படியே சினிமாக்குள்ளே ஜமாக்குள்ளே வரும். அவர் நெத்தியில் திருநீறு பூசியிருக்கிறத எல்லா காட்சி விடயங்கள்லையும் தெளிவாக வச்சிருக்கிறாரு. ஒரு இதுக்கும் அந்த திரைக்கதையை நகர்த்திட்டு போகும்போது அப்படி நேர்த்தியாக வச்சிருக்கிறார். இப்போ நம்ம மெய்யியலுக்குள்ளார வருவோம். விஞ்ஞானத்தை பேசிட்டேன், இப்போ மெய்யியலுக்குள்ளார வருவோம். என்னதான் நம்ம மானுட பிறப்பு எடுத்து ஆன்மீகம், பக்தி, ஒழுக்க நெறிக்குள்ள நாம் இருந்தாலும் இறைவன் எனும் அந்த ஏக பரம்பொருள் பின்வரும் காலங்களில் ஒட்டுமொத்த உயிரின குலத்துக்கும் மானுட மிருகங்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதீய மிருகங்களுக்கு சுயநலம் உள்ள அல்ப பூத மண் உடல் அல்ப மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் அந்த ஏக இறைவனாகிய பரம்பொருள் பிறப்பு உயிரின குல தோற்றம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் வைக்கிறாங்க.
அது இத்தனை நாள் நாங்கள் வந்து அந்த தேடல் வந்து இருக்கும்பொழுது தான் இப்போ இந்த ஜமான்ற ஒரு இந்த தெருக்கூத்து கலைஞனுடைய வாழ்க்கையை வந்து இந்த பிரபஞ்சம் இப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க 2 நாளாக. இது வந்ததுலேருந்து இந்த விழியத்தை நாங்கள் பார்த்ததுலேருந்து எங்களுக்குள்ளே இருந்த தேடல் வந்து முற்று பெற்றாச்சு. என்ன அப்படின்னா, இந்த கலிகாலம் இதுதான்டா அப்படின்றத வந்து காமிக்கிறார். அவர் வந்து ஆன்மீக சார்ந்த ஒரு தேடலில் உள்ளவரா, இல்லை தியானம் பண்ணுவாரா, இல்லை யோகம் தெரிஞ்சவரா, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கதையை எடுத்து அவர் ஒரு 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 விழியமாக வந்து அவர் அந்த கதாபாத்திரங்களை அந்த கருவாக உருவாக்கி அவர் திரைக்காவியமாக எதுக்கு கொண்டு வந்தார்னு தெரியல. ஆனால் அதை பார்த்ததிலிருந்து இந்த கலிகாலம் இந்த உலகத்தின் இயக்க சுழற்சி முறை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்க சுழற்சி முறை எப்படி இருக்குன்றதை வந்து சொல்ல வர்றார். இப்போ நம்ம அப்படியே இங்கே போவோம், முந்தைய காலகட்டங்கள் போவோம், அமானுஷ்யத்துக்குள்ளார போகும். மகாபாரத கதை. அங்கே யார்? 3ஆம் பாலினத்தவராக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அந்த பாரத போருக்குண்டான முக்கிய கதாபாத்திரமே அந்த 3ஆம் பாலினத்தவரை தான் வைக்கிறாங்க. அதை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வருவோம். இங்கே கொண்டு வந்தால் இந்த உலகத்தின் முடிவு எங்கடான்னா இதில் கொண்டு வந்து நிற்குது 3ஆம் பாலினத்தவர்கள். அப்போது இனி வருகாலங்களில் மானுட பிறப்பு இருக்குமா என்னன்றது கேள்விக்குறி தான். குருமார்கள் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது? இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு அந்த ஏக இறைவனாகி அந்த பரம்பொருள், அந்த பரசக்தி சொல்கிறாங்க. எல்லாமே நான் தான்டா, எல்லாமே நான் தான் செய்கிறேன். அப்போ இது எல்லாத்தையுமே உணர வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் திருவள்ளூருக்கு 2 நாளைக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த ஜமா படம் பார்த்தோமா இல்லை அதுக்கு பிறகா என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த படத்தோட இது வந்து எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. பிரபஞ்சம் அந்த தகவலை கொடுத்தது. அப்போது இப்போ நம்ம அறிவியலுக்குள்ளார வருவோம்.